எல்லாரும் முதல்ல ஒரு அழகா சிரிக்கலாமா? உங்களோட ஸ்மைலிங் ஃபேஸ் நான் பார்க்கலாமா? ஒரு ஷார்ட் பீரியட்ல எங்கள் வீட்டில் ரொம்ப உள்ளே வந்துருச்சு. அதாவது எப்போ பேசினாலும் இந்த ஸ்கூல் பற்றி தான், நம்மளோட ஆச்சாரியா ஸ்கூல் பற்றி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்கூல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, பொண்ணு கூட கண்டுபிடிச்சிடலாம் போல, நல்ல ஸ்கூல்லாம் கண்டுபிடிக்க முடியல, நம்ம மார்க்குன்னு ஓடுறது இப்போ ஷார்ட் டேர்ம்க்கு ஓகே, பட் இன்னர் எஜுகேஷன் எந்த இடத்துல இருந்து சொல்லி தராங்களோ. இப்போ உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருக்குல்ல. எத்தனை பேருக்கு பயமா இருக்கு, நம்ம குழந்தைங்க இந்த உலகம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு, நம்ம குழந்தைங்க என்ன ஆவாங்க, நம்ம குழந்தைங்களை இப்படி ப்ரொடெக்ட் பண்ணி அப்படிலாம் காப்பாற்றவே முடியாது. நல்ல மைண்ட் செட்டை கொடுக்கலாம், நல்ல விதமாக சில விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கலாம். மன உறுதி யாருக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க. ஸோ நம்ம என்ன வார்த்தைகள் பேசுகிறோம், there is power to words, so use it responsibly. Ultimate real success is holistic success. நல்லவனாக இருக்கணும் ஜெயிக்கணும்னா, இல்லை நல்ல வேல்யூஸ் இருக்கணும், நல்ல பணம் இருக்கணும், நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும். உங்கள் எல்லாரையும் இன்னைக்கு இங்கே சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுதான் என்னோட முதல் முறை காரைக்காலுக்கு வர்றது. இன்னும் ரொம்பவே அருமையாக இருக்குது அவங்க எல்லாரையும் இன்னைக்கு பார்க்குறதுல. ஸோ என்னோட பேர் சங்கரி சுதா. ஐ எம் த ஃபவுண்டர் அண்ட் CEO ஆஃப் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், அ பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்மில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஹெல்ப் கிராஜுவேட் விமென் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதாவது நல்லா படித்த ஸ்கில்டான விமனுக்கு வீட்டில் இருந்து அவங்க ஸ்கில்லை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, கடந்த 1.5 வருஷமாக ஐ எம் ரன்னிங் திஸ் பிளாட்ஃபார்ம். ஐடியில் 8 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அம்மாவான அப்புறமா வேலைக்கு போக முடியல. அதுக்கப்புறமா ஐ தாட் ஓகே, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன மாதிரி இருக்கக்கூடிய விமனுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது தான் ஓவர் குவாலிஃபைட் ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். எல்லாரும் முதல்ல ஒரு அழகாக சிரிக்கலாமா? உங்களோட ஸ்மைலிங் ஃபேஸ் நான் பார்க்கலாமா? ஆசம். ஸோ ஆக்சுவலி நம்ம இந்த ஸ்கூல் ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ட் பீரியடில் எங்கள் வீட்டில் ரொம்ப உள்ளே வந்துருச்சு. அதாவது எப்போ பேசினாலும் இந்த ஸ்கூல் பற்றி தான், நம்மளோட ஆச்சாரியா ஸ்கூல் பற்றி பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்களோட ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ், நிறைய பிஸ்னஸ் பீப்புள். ஓகே, எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்தார் சீஃப் கெஸ்ட்டாக. ஹிஸ் நேம் இஸ் சுதர்சனன் கணபதி. உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தேங்க்யூ. அண்ட் தென் என்னோட மாமா, என்னோட ஹஸ்பண்டோட அண்ணா, நேற்று காரைக்கால்லையே இதே மஹாலில் தான் பேசியிருக்கிறாங்க. அவங்களும் ஹீ இஸ் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர். ஸோ அவங்க 2 பேரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்கூல் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஓகே, ஏன்னா இப்போ என்னோட குழந்தைக்கு வயசு 3. ஓகே, இப்போவே எனக்கு ப்ரெஷர் ஆயிடுச்சு, எந்த ஸ்கூலை கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. பொண்ணு கூட கண்டுபிடிச்சிடலாம் போல, நல்ல ஸ்கூல்லாம் கண்டுபிடிக்க முடியல இல்லையா? எங்கே போனாலுமே ஒன்று JEE நீட் இப்படி கோச்சிங் ட்ரைனிங் இப்படி ஓடிட்டுருக்கிற சமயத்தில் நான் இந்த ஸ்கூல் பற்றி அவங்க என்னெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் யோகா சொல்லித்தராங்க, மெடிடேஷன் சொல்லித்தராங்க, சிலம்பம் சொல்லித்தராங்க, செஸ் சொல்லித்தராங்க, திவ்ய திருஷ்டின்னு ஒரு விஷயம், எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. நம்ம மார்க்குன்னு ஓடுறது இப்போ ஷார்ட் டேர்ம்க்கு ஓகே, பட் இன்னர் எஜுகேஷன் எந்த இடத்துல இருந்து சொல்லித்தராங்களோ, அதாவது இன்னர் எஜுகேஷனை கற்றுக்கிட்டோன்னா உலகத்தில் எங்கே போனாலும் ஜெயிச்சிடலாம். உங்கள் ஸ்கூல் உங்களுக்கு என்ன சொல்லித்தருதுன்னா, இந்த இன்னர் எஜுகேஷனை தான் சொல்லித்தருது உள்ள. ஓகே, இட் ஆல்வேஸ் கம்ஸ் ஃப்ரம் விதின். இங்கே சில பேருக்கு புரியாமல் கூட இருக்கலாம். நம்ம முக்கியமாக குழந்தைங்களா, நீங்கள் எல்லோரும் சூப்பராக பண்ணுறீங்க, ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடுறீங்க, சூப்பராக பேசுகிறீங்கன்னு சொன்னாங்க ஆக்சுவலி. ஓகே, ஸோ ஏன் அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை எதையுமே விட்டுறாதீங்க. ஓகே, இந்த ஸ்கூல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இது மட்டும்தான் நான் குழந்தைங்க கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். ஹாப்பியாக இருங்க. ஓகே, ஜாலியாக படிங்க, எல்லாரோடையும் நல்லா பேசுங்க, பழகுங்க. உங்கள் வயசுக்கு என்னவோ அதை மட்டும் பண்ணிட்டு போயிட்டே இருங்க, அதுவே போதும். நான் இங்கே பேச வந்தது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இல்லை, பேரண்ட்ஸ் கிட்ட தான் பேச போகிறேன் ஆக்சுவலி. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னோட டாக் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ ஆஸ் அ பேரண்ட் இப்போ உலகம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்குல்ல. எத்தனை பேருக்கு பயமாக இருக்குது, நம்ம குழந்தைங்க இந்த உலகம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு, நம்ம குழந்தைங்க என்ன ஆவாங்க, நம்ம எப்பயுமே நல்ல குழந்தையாகவே வச்சுருக்க முடியுமா, இந்த உலகம் நம்ம குழந்தைய மாற்றிடுமோ அப்படிலாம் பயம் இருக்கா?
யாருக்கெல்லாம் இருக்குது? இருந்தால் கை தூக்குங்க. யாருக்கா இருக்கா? யாருக்கும் பயமே இல்லையா? ஐயோ, இன்டர்நெட் வந்து எல்லார் கையிலையும் வந்துருச்சு. கரெக்டாக கோவிட் டைம் வந்து குழந்தைங்க கையில் எல்லாம் ஃபோன் கொடுத்துருச்சு. குட்டி பாப்பா தலையே நிற்கலை, ஆனால் ஃபோனை தான் பார்த்துட்ருக்கு. நம்ம குழந்தைங்களை வந்து இப்படி ப்ரொடெக்ட் பண்ணி அப்படிலாம் காப்பாற்றவே முடியாது. நல்ல மைண்ட் செட்டை கொடுக்கலாம், நல்ல விதமாக சில விஷயங்களை நம்ம கற்றுக் கொடுக்கலாம், அவங்களையே பார்த்துப்பாங்க. அப்படி தான் நம்ம தயார்படுத்த முடியும். கரெக்டாக இதுதான் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஆக்சுவலி சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் பிலீவ் பண்ணுற சில 5 விஷயங்கள், ஒரு 5 பிலீஃப். இந்த 5 பிலீஃபையும் நீங்கள் உங்களுக்குள்ளே விதைச்சிட்டு அதே பிலீஃபை உங்கள் குழந்தைங்க கிட்ட உங்களால் விதைக்க முடிஞ்சதுன்னா நீங்கள் இந்த உலகத்தை பார்த்து பயப்படவே வேணாம். ஓகே, ஸோ அந்த 5 பிலீஃப் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஃபஸ்ட்டு விஷயம் ஃபெய்த். ஓகே, எத்தனை பேருக்கு இங்கே கடவுள் நம்பிக்கை இருக்குது? எத்தனை பேருக்கு நம்ம குழந்தைங்க மேலே நம்பிக்கை இருக்குது? ஆசம். நம்ம கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கோம்ல, நம்ம கடவுள் நம்மளை பார்த்துப்பாரு, நம்ம கடவுள் வந்து நம்ம கூட இருக்காருன்னு அதே அளவுக்கு நம்பிக்கையை நம்ம குழந்தைங்க மேலே வைக்கணும். நம்ம குழந்தை நல்லா தான் வரும், நம்ம குழந்தை ஜெயிக்கும், ஓகே, நம்ம குழந்தை ஒரு நல்ல மனுஷியாக தான் இருக்க போகுதுங்கிற நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா இந்த நம்பிக்கை தான் ஆக்சுவலி அம்மா அப்பா கொடுக்குற நம்பிக்கையை விட எனக்கு தெரிஞ்சு வேறு பெரிய சக்தி எதுவுமே இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஹேவ் ஃபெய்த் இன் யோர் சில்ட்ரன். ஓகே, ஏன்னா நிறைய நேரத்தில் வந்து என்னென்னா நம்ம தான் நம்ம குழந்தைங்களோட இன்னும் அந்த ஒரு குட்டி செல்ஃப் இமேஜை வந்து உடச்சிடுறோம் சின்ன வயசுலேயே. இல்லை, அது நம்ம பண்ண வேணாம், நம்ம நம்பிக்கை வைக்கலாம். 2வது விஷயம், இது வந்து ஒரு வித்தியாசமான விஷயம். என்னென்னா, நீங்கள் சொல்லுங்கள், யாரெல்லாம் லைஃப்பில் ஜெயிக்கிறாங்க? ஓகே, எத்தனை பேர் ஓட் பண்ணலாம்? ஓகே, நல்லா படித்தா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? குட்டீஸ் நிறையா பேர். சூப்பர். ரொம்ப அழகாக இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலான்னு எத்தனை பேர் நினைக்கிறீங்க? அங்கே ஒருத்தவங்க. சூப்பர். அப்புறமா எத்தனை பேர் வந்து நம்ம அறிவாக இருந்தால் மட்டும் போதும் ஜெயிச்சிடலான்னு நினைக்கிறீங்க? சூப்பர். எத்தனை பேர் நல்ல ஃபேமிலி, அதாவது நல்ல பணக்கார ஃபேமிலி, நல்ல பணம் இருக்கக்கூடிய ஃபேமிலியிலேருந்து வந்தால் ஜெயிக்கலான்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஆக்சுவலி 30 வருஷம் ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க யுஎஸில். ஓகே, அந்த ஸ்டடியில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, 30 வருஷம் ஒரு குரூப் ஆஃப் குழந்தைங்களை அவங்க லைஃப் வந்து எப்படி நடந்திருக்குன்னு பார்த்துட்டே இருக்கும்போது யாரெல்லாம் லைஃப்பில் ஜெயிச்சாங்கன்னா அந்த 30 வருஷத்தில் யாருக்கெல்லாம் கிரிட் ஜாஸ்தியாக இருந்ததோ அவங்கெல்லாம் ஜெயிச்சாங்க. கிரிட்னா யாருக்காவது இங்கே அர்த்தம் தெரியுமா? கிரிட் தெரியலையா? மன உறுதி. ஓகே, மன உறுதி யாருக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அதிகமாக இருக்கோ அவங்கெல்லாம் ஜெயிக்கிறாங்க. சரி, இந்த மன உறுதியை வந்து எந்த கடையில் வாங்கலாம்? சொல்லுங்களேன். மன உறுதி எப்படி வருது தெரியுமா? ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் விஷயம் இல்லை, நான் ட்ரை பண்ணுவேன், ஜெயிக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறது தான் மன உறுதி. ஜெயிக்கிற வரைக்கும் பண்ணணும். ஓகே, நம்ம பேரண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல குட்டி குட்டி மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன வாய்ப்பு இருக்குன்னா, சப்போஸ் நம்ம குழந்தை ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்குன்னு வைக்கலாம், இது எனக்கே இப்போ இருக்குது, இதெல்லாம் படித்த பிறகு ஐயோ நம்ம பண்ணக்கூடாது, ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான், நான் பார்த்துட்டே இருப்பேன், ரொம்ப நேரம் ட்ரை பண்ணுறானேன்ட்டு நான் நடுவில் பூந்து இப்படி தாம்மா அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருவேன். நம்ம எத்தனை பேர் பண்ணுவோம்ல, நம்ம குழந்தை ஏதோ ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், ஐயோ முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நம்ம குழந்தை கஷ்டப்படாமல் வாழணும் அப்படின்னு கஷ்டமே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு தர முடியாது. ஓகே, அப்படி கற்றுக் கொடுக்கவே முடியாது. அந்த கஷ்டத்தையும் ஒரு வாழ்க்கையை எப்படி அணுகணும்னு தான் கற்றுக் கொடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் குழந்தை ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கும்போது இன்ஸ்டெட் ஆஃப் டூயிங் அவங்க வாழ்க்கையை நீங்கள் வாழ ட்ரை பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அவங்க பண்ணி முடிக்கட்டும். நீ சூப்பராக பண்ணுவ, நீ பண்ணு, உன்னால் முடியுமே, நீ பண்ணி பாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகே, அந்த விஷயத்தை முடிச்சிருவாங்க. அந்த குட்டி வெற்றி இருக்குல்ல, அன்னைக்கு அந்த மொமெண்ட்டில் கிடைச்ச அந்த குட்டி வெற்றி இன்னும் பெரிய வெற்றியை எடுத்துகிட்டு வரும். ஓகே, ஸோ இந்த மன உறுதி இன்றைக்கி இந்த இடத்துல இருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். பிகாஸ் நான் ஆண்டர்ப்ரனர் வேர்ல்டில் ஓகே லைஃப்பில் நிறைய ஜெயிச்சவங்களை பற்றி எனக்கு அதிகமாக படிக்கிற பழக்கம் இருக்குது. அப்போ பார்க்கும்போது
இந்த விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஓகே, இது சின்ன வயசுலேருந்தே நம்ம விதைக்கணும். மூணாவது எத்தனை பேருக்கு தெரியணும்னு ஆசையாக இருக்குது? மூணாவது விஷயம், குட்டீஸ் தான் செம்ம ஆக்டிவாக இருக்காங்க. ஆசம். ஸோ எங்கள் ஃபேமிலியில் ஒரு பழக்கம் இருக்குது. ஓகே, இங்கே எத்தனை பேரோட ஃபேமிலியில் இந்த பழக்கம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எப்பயுமே வேல்யூ அடிஷன்னு பேசிகிட்டே இருப்பாங்க. வேல்யூ அடிஷன். நம்ம ஒரு இடத்துக்கு போனோன்னா நம்ம ப்ரெசன்ஸை அங்கே எல்லாரும் ஃபீல் பண்ணணும். எப்படி ஃபீல் பண்ணணும்? இவங்க நிறைய வேல்யூ ஆட் பண்ணுவாங்கப்பா, இவங்க வந்தாலே நிறைய பேருக்கு அள்ளி கொடுப்பாங்கப்பா அப்படின்னு அடுத்தவங்க நம்மளை பார்த்து நினைக்கணும். அந்த அளவுக்கு அறிவையும் ரீசோர்ஸையும் மித்தவங்களுக்கு கொடுக்கணும். வேல்யூ ஆட் பண்ணணும். எங்கே இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயம் எங்கள் ஃபேமிலியில் இப்போ ஃபியூ இயர்ஸாக வி ஃபாலோ. ஓகே, கசின்ஸ் எல்லாருமே. ஓகே, நான் ஈஸியாக சொல்கிறேன். வேல்யூ அடிஷன்னா புரியாமல் இருக்கலாம், ஈஸியாக சொல்கிறேன். எத்தனை பேருக்கு இங்கே பணம் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? நல்லதுன்னு நினைக்கிறவங்க கை தூக்குங்க. பணம் நல்லது. சூப்பர் சார் சொல்கிறாங்க. சரி, எத்தனை பேர் பணம் கெட்டதுன்னு நினைக்கிறீங்க? ஆஹா, எல்லாரும் கெட்டதுன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை பேர் இது ரெண்டுத்துக்கும் நான் கை தூக்கவே மாட்டேன்ப்பா, நான் அப்படியே இருந்துக்கிறேன்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? சரி, பணம் ஆக்சுவலி பணம் அதுக்கு நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை. பணம் ஒரு பொருள். இட்ஸ் ஜஸ்ட் டூல். நல்லவன் கையில் இருந்தால் அது நல்லதுக்கு பயன்படும், கெட்டவங்க கையில் இருந்தால் அது கெட்டவங்களுக்கு பயன்படும். நம்ம நல்லவங்களை, இங்கே இருக்கிற நல்லவங்க எல்லாரும் நமக்கு பணம் ஐயோ அது வேணாம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் கெட்டவங்க கையில் போயிடுது. ஓகே, ஸோ நம்ம நல்லவங்களாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம நல்லவங்க, நம்ம குழந்தைங்களும் நல்லவங்க தானே. நாம் முதல்ல நிறைய பணம் பண்ணணும், பணத்தை பற்றின சரியான புரிதல் வச்சுக்கணும், நம்ம குழந்தைங்களுக்கும் அதே புரிதலை கொடுக்கணும். ஆனால் அந்த பணம் எப்படி பண்ணணும்? நிறைய பணம் பண்ணணும், நிறைய பேருக்கு நல்லது பண்ணி பணம் பண்ணணும். நாலாவது பிலீஃப் சிஸ்டம். ஓகே, பிளாஸ்டிக் சர்ஜரி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரே ஒரு குட்டி தான் கை தூக்குதோ இங்கே. ஓகே, பிளாஸ்டிக் சர்ஜரி. ஓகே, இவங்களுக்கு தான் தெரியுது. நம்ம ஹீரோயின்ஸ் அந்த காலத்தில் ஸ்ரீதேவி பண்ண மாதிரி மூக்கை மாற்றிக்கிறது. ஓகே, நமக்கு எது பிடிக்கலையோ அதை மாற்றிக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணவங்க கிட்ட ஒரு ஸ்டடி பண்ணாங்க. ஓகே, 80% ஆஃப் த பீப்புள் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணவங்களில் அவங்க முகம் நல்லா இல்லைன்னு நினச்சி தானே அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணாங்க. பண்ண பிறகும் 80% ஆஃப் த பீப்புளுக்கு அழகாகவே தோணலையாம் அவங்கள பார்த்தா. மித்தவங்களுக்கு பார்க்கும்போது உன் மூஞ்சி நல்லா இருக்கு, உன்னோட மூக்கு இப்போ கரெக்டாகிடுச்சு, உன் ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அவங்க அப்படியே தான் இன்னமும் அசிங்கமாக அவங்க பார்வையில் எப்படி தெரிஞ்சாங்களோ அப்படியே தான் இருந்தாங்களாம். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம், எல்லாருக்கும் நம்ம மைண்டில் நம்மளை பற்றி ஒரு மென்டல் பிக்சர் இருக்கா? நம்ம ஃபேஸ் இப்படி தான் இருக்கும், நம்ம இந்த ஆள் தான் நாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டல் பிக்சர் என்னதான் மூஞ்சில் எவ்வளோ பூசினாலும், என்னதான் நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணாலும், அந்த மென்டல் பிக்சரை மாற்றலை அப்படின்னா எப்பயுமே நம்ம அதே மாதிரி தான் இருப்போம். ஓகே, இந்த மென்டல் பிக்சர் பற்றி நான் இங்கே ஏன் பேசுகிறேன் அப்படின்னா, இந்த மென்டல் பிக்சர் ஏதோ நேற்று உருவாகி இன்னைக்கு அப்படி இருக்க போகிறது கிடையாது. சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்கிற விஷயங்கள், ஓகே, சின்ன வயசுலேருந்து நம்ம பழகின ஆட்கள், படித்த இடம் எல்லாமே சேர்ந்து தான் இந்த மென்டல் பிக்சரை உருவாக்குது. அப்போ யார் அதுக்கு ரொம்ப காரணம்? முக்கியமான காரணம், ஒரு குழந்தையோட மென்டல் பிக்சர்லேயும் யார் முக்கியமான காரணம்னா பேரண்ட்ஸும் டீச்சர்ஸும் தான். ஓகே, நாம் என்ன விதைக்கிறோம் அப்படிங்கிறத முளைக்கும். என்ன விதைக்கிறோம்? நல்ல விஷயத்த விதைக்கணும். ஓகே, உங்கள் குழந்தை நீங்கள் பேசுகிற ஒரு வார்த்தையும் உங்கள் குழந்தையோட ரியாலிட்டியை ஷேப் பண்ணுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உனக்கு தான் மேக்ஸே வராதேப்பா, என்னப்பா நீ மேக்ஸில் எப்போ பாரு கம்மி மார்க் வாங்குற, உனக்கு சரியாக வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுதான் நடக்கும். நீ தான் சூப்பர்ல, நீ நல்லா படிச்சிருவ, கொஞ்சம் ட்ரை பண்ணு, நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னால் அதுவும் நிஜமாக இதாகும். இவன் எப்போ பாரு இப்படி தான் பண்ணுறான், நீலாம் எப்படி லைஃப்பில் பெருசாக போகிறேன்னு சொன்னால் அதுவும் அப்படியே நடக்கும். ஓகே, ஸோ நம்ம என்ன வார்த்தைகள் பேசுகிறோம், there is power to words, so use it responsibly. அதாவது ரொம்ப ரொம்ப பார்த்து நம்ம பிள்ளைங்கள்ட்ட பேசணும். ஏன்னா அதுதான் அவங்களோட மென்டல் பிக்சர், அவங்க செல்ஃப் இமேஜை உருவாக்க போகுது.
உலகத்தில் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு தெரிகிற அப்துல் கலாம்லேருந்து இன்னும் பில் கேட்ஸ்லேருந்து ஸ்டீவ் ஜாப்ஸ் எல்லாருமே காமனான விஷயம் என்னென்னா எல்லாருக்கும் ரொம்ப பெரிய செல்ஃப் இமேஜ், அவங்கள பற்றி அவங்களுக்குள்ளே இருந்த அந்த செல்ஃப் இமேஜ் ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, ஸோ அந்த விஷயத்தை நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஸோ செக், have in mind that you are shaping your child's reality. And finally, fifth one. Okay, so fifth one என்ன அப்படின்னா, சக்ஸஸ்னா எல்லோரும் நம்ம லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும், நம்ம குழந்தைங்க ஜெயிக்கணும் அப்படின்னு தானே கஷ்டப்பட்டு இந்த ஸ்கூலில் போடலாமா, இந்த காலேஜில் போடலாமா, இந்த டிகிரி படிக்க வைக்கலாமா, ரைட், இந்த டியூஷனில் சேர்க்கலாமா அப்படிலாம் யோசிக்கிறோம். சக்ஸஸ்னால் என்ன, யாராவது எனக்கு சொல்ல முடியுமா? சக்ஸஸ்னால் என்னது? ஜெயிக்கிறது, லைஃப்பில் குட்டி சூப்பர் சொல்லுங்கள். வெற்றி, வெற்றி சூப்பர். யார் வெற்றியாளர்கள் சொல்லுங்கள். சரி, நல்லா படித்து முன்னேறினா அவங்க வெற்றியாளர்கள். சூப்பர் சூப்பர். நிறைய பேர் ஆன்சர் வச்சுருக்கீங்களே. இன்னொரு ஆன்சர், அந்த பாப்பா நீங்கள் தான் திரும்பி பார்க்குறீங்களே. நல்லா படிக்கணுமா? எல்லாருமே வெற்றியாளர்களா? சூப்பர், செம. இதே மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் எத்தனை பேர் நினச்சிட்டு இருக்கோம் நம்ம வெற்றியாளர்கள்னு? அந்த பாப்பா அழகாக சொன்னாங்களே, நான் எல்லாரும், நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வெற்றியாளர்கள். சூப்பர். அங்கே ஒரு மேம் சொல்கிறாங்க, என்ன பண்ணி எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஹாப்பியாகவும் ஃபுல்ஃபில்டாகவும் இல்லைன்னா தெர் இஸ் நத்திங். அல்டிமேட் ரியல் சக்ஸஸ் இஸ் ஹோலிஸ்டிக் சக்ஸஸ். நல்ல பணமும் இருக்கணும், நல்ல வேல்யூஸ் இருக்கணும், நல்லவனாக இருக்கணும். ஜெயிக்கணும்னா இல்லை, நல்ல வேல்யூஸ் இருக்கணும், நல்ல பணம் இருக்கணும், நல்ல ஆரோக்கியம் இருக்கணும், நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கணும். அப்போ தான் நல்ல உயரத்துக்கு போக முடியும், அப்போ தான் ஃபுல்ஃபில்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்க முடியும். ஓகே, ஸோ இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னா, அந்த ஹோலிஸ்டிக் சக்ஸஸை வந்து கண்டிப்பாக இந்த ஸ்கூல் வந்து உங்களுக்கு வந்து அடைகிறதுக்கான அந்த விதையை ஆழமாக போடுங்கிறது எனக்கு வந்து தெரியுது. நீங்களும் இந்த 5 விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுட்டு, ஓகே, ப்ளீஸ் கோ அஹெட் அண்ட் ஐ ரியலி ஹோப் இன்னும் சில வருஷங்களில் நான் திரும்பி வந்து பார்க்கும்போது இன்னும் அடுத்தடுத்த லெவலுக்கு, ஓகே, இன்னும் ஹாப்பியாக, இன்னும் ஃபுல்ஃபில்டாக, இன்னும் பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு இங்கே அத்தனை பேருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஆச்சார்யா வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன்.